வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இப்போ எப்படி கருப்பு சுண்டலில் பிரியாணி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சதும் 4 பட்டை சின்ன சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிராம்பு, பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஸ்டார் அனைஸ், கடல் பாசி இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நான் சொல்கிற குவான்டிட்டி வந்து 420 கிராம் ரைஸ்க்கான சொல்லிகிட்ருக்கேன் அளவு. உங்களுக்கு ரைஸோட குவான்டிட்டி கம்மினா இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி கம்மி பண்ணி செஞ்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வதங்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ பிரியாணி எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ரைஸோட டேஸ்ட்டு வதக்க வதக்க. இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த ரைஸுக்கான அளவு வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரைஸுக்கு கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா மசியணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. சுண்டலை நைட்டே நான் ஊற வச்சு 4 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். நல்லா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும் போதும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. ரைஸோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா ஒரு கையளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா சுண்டி வரணும். அதில் இருக்கிற தண்ணியெலாம் இருக்கும் இல்லையா, அது நல்லா சுண்டணும். ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு சுண்டல் பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரைஸ்க்கு வந்து நார்மலாக செய்கிற புழுங்கல் அரிசி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது பாஸ்மதி ரைஸையும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். ரைஸை வந்து நான் 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டல் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி அளவில் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதோட அளவில் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவை கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா வெங்காய பச்சடி இருந்தாவே போதும், சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு எக்கு பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க, கொதித்த பிறகு தான் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸை. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். என்னோட ரைஸ் குக்கரில் வந்து 3 விசில் விடுவேன். உங்களுக்கு எவ்வளோ நார்மலாக குக்கர் விசில் விடுவீங்க அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், நம்ம சன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வாரத்தில் ஒரு நாள் இந்த சுண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சன்னாவோட பிளாக் சன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆஃபீஸ் போகிறவங்க, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும்னா இது சீக்கிரம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 pot ரைஸ் தான், ஒரே குக்கரில் நம்ம ரைஸ் செஞ்சு முடிச்சிடலாம். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.